அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ்ரா நோம்புக்கு நம்ம கொலக்கட்டை செய்வோம்ல, அதுதான். அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு கருப்பட்டி பாவு தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். பாகு பதத்துக்கு வேண்டாம், ஜஸ்ட்டு கருப்பட்டியெல்லாம் கரைஞ்சால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம இடியப்ப மாவு இருக்கிற வறுத்து இடியப்ப மாவு, பச்சரிசி மாவு அதை எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். நான் ஒரு 2.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சிறுபருப்பு, பாசிப்பருப்பு இருக்குல்ல, அது நான் மத்தியானமே வறுத்து ஊற வச்சுருக்கேன் ஒரு மணி நேரமாக. ஊற வச்சதுக்கப்புறம் அதை கழுவிட்டு அதை அந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஒரு பிஞ்சு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. எந்த ஒரு இனிப்பு பலகாரம் செய்யாதாலும் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இருத்து ஒரு அலசலில் வச்சு இருத்து அந்த மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு கிண்டி கொடுங்க. மொத்தமாக சலார்னு ஊற்றியாச்சின்னா மாவு ஒரு சமயம் தண்ணியாக ஆயிரும். அதனால் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் அதே மாதிரி இந்த மாவுக்கும் கருப்பட்டி தண்ணியை ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம லாஸ்ட்டு கையில் இது பிடிக்கிறதுக்கு கொலக்கட்டை வர்ற மாதிரி ஷேப் வர்ற மாதிரி இது மாவு இருக்கணும். இருந்ததுன்னா அந்த பக்குவம் தான் கரெக்டான பக்குவம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மாவு இப்படி மாதிரி உள்ள பக்குவத்துக்கு தான் மாவு வரணும். நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி கொடுங்க. சில பேர் என்னடானா தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வறுத்தும் போடுவாங்க, இல்லைன்னா திருவின தேங்காயும் போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் போட்டால் ஒரு 2 நாள் கூட வச்சுருக்க முடியாது. தேங்காய் சேர்த்தா உடனே கெட்டு போயிடும், உடனே காலி பண்ணணும். நான் இதில் தேங்காய் போடாமல் இந்த சிறுபருப்பு மட்டும்தான் போட்டு நான் மாவு மிக்ஸ் பண்ணி கருப்பட்டி பாவு ஊற்றி மிக்ஸ் பண்ணி நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பிடிச்சிக்கலாம். நான் அப்படி ஃபஸ்ட்டு நீளமாகவும், ரெண்டாவது ஒரு பால் மாதிரியும் உருட்டி நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு உள்ள ஒரு பிளேட்டை நான் எடுத்து இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சுருக்கோம். இட்லி பாத்திரத்தட்டை ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கிடுங்க. எண்ணெய் தடவிட்டு இதை பிடிச்சி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொலக்கட்டை வெந்தால் போதும், அதுக்குள்ளே இது ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு தட்டுலேயும் சின்ன சின்ன குட்டி குட்டி பாலாக அதையும் உருட்டி எடுத்துக்கிடுதோம். இங்கே பாருங்கள், இப்போ இது வெந்துருச்சு. இனி இதை மெதுவாக எடுத்துட்டு இனி நெக்ஸ்ட்டு அடுத்ததை உள்ளத்துக்கு வச்சிடலாம். பாருங்கள், இப்போ மூடிட்டு இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள் எப்படி ஒட்டாமல் பாத்திரத்துலேயே ஒட்டாமல் எப்படி வருதுன்ட்டு பாருங்கள் இந்த கொலக்கட்டை. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் நம்ம வச்சு கொடுத்துக்கிடலாம். இந்த மொஹரம் 10 அன்னைக்கு எங்கள் ஊர்லலாம் அப்படி கொலக்கட்டை செய்வாங்க. நானும் இன்றைக்கி அதுதான் செஞ்சுருந்தேன். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அலைக்கும் சலாம்.